Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to Subhiyum Naanum. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எக் பப்ஸ் எப்படி வீட்லயே சூப்பரா பண்றதுன்னு பாப்போம். எல்லாருக்குமே இந்த எக் பப்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஒரு டீயோட இந்த எக் பப் சாப்பிடுறது அவ்வளோ நல்லா இருக்கும். சோ வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இதை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன். இது ஒரு 250 கிராம் இருக்கும். 1.5 கப் மைதா எடுத்துட்டு இது கூட தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒயிட் சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இது அந்த ப்ரெட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கலாம். ஸோ பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறோம். இந்த மாவு அப்படியே 45 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு மாவு சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இப்போ 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம மாவு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் ட்ரை மாவு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மறுபடியும் இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ நமக்கு நல்லா சாஃப்டான மாவு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ஒர்க் ஏரியாவில் கொஞ்சம் மாவு அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரை மாவு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை 2 போர்ஷனாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. 2 போர்ஷனாக பிரிச்சுட்டு 2 போர்ஷனையும் நம்ம சப்பாத்தி மாதிரி பெரிய சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு போர்ஷனை ரோல் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்த போர்ஷனையும் அதே மாதிரி மாவு அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், 2 போர்ஷனையும் நான் ரோல் பண்ணிட்டேன். ஸோ இப்போது நான் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் பட்டர் எடுத்து வெளியே முதல்ல ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதை பட்டரை இந்த மாதிரி ஒரு போர்ஷனில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு மேலே லைட்டாக ட்ரை மாவை அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொரு போர்ஷன் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சப்பாத்தியை மேலே வச்சுருங்க. இந்த மாதிரி கவர் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நம்ம இதை 2 சைடில் இருந்தும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருந்து ஒரு ஃபோல்டு, அதுக்கப்புறம் அடுத்த சைடில் இருந்து ஒரு ஃபோல்டு, இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இதுக்கு மேலே நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயும் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மாவு தூவி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி மாவு தூவி விட்டதுக்கப்புறம் இதையும் நம்ம 2 சைடில் இருந்தும் ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சைடில் இருந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு, அதுக்கு அடுத்தது அடுத்த சைடில் இருந்து ஒரு ஃபோல்டு. அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 45 மினிட்ஸ் நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா பட்டர் நம்ம ஆல்ரெடி உருக்கி தான் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்படியே செஞ்சோம்னா நமக்கு வராது. இப்போ 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் நம்ம சேம் ப்ராசஸை ரிப்பீட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த தடவை 2 சப்பாத்தி பண்ண போகிறது கிடையாது. ஒரே ஒரு தடவை நம்ம ரோல் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. லைட்டாக தேய்ச்சாலே போதும். ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கடுத்தது அதிலிருந்து கொஞ்சம் பாதி பட்டர் எடுத்து இதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஷீட் ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கடுத்தது கொஞ்சம் ட்ரை மாவு அதே மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் இருந்து ஒரு ஃபோல்ட், அடுத்த சைடில் இருந்து ஒரு ஃபோல்ட், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மாவை தூவிக்கோங்க. அடுத்தது அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க 2 சைடில் இருந்தும். இதை அப்படியே மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 45 மினிட்ஸ் வச்சு எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒரு தடவையும் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். 3 தடவை ரிப்பீட் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம பஃப் ஷீட்ஸை ரெடி பண்ணிடலாம். 3வது தடவை இந்த மாதிரி ரெஃப்ரிஜரேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து நம்ம தேய்ச்சிக்கலாம். பஃப் ஷீட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம இதை ஓரங்களில் நல்லா கட் பண்ணிவிட்டு நமக்கு நல்ல ஷேப்பாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வெஜிடபிள் பப்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் லேயர்ஸ் அதிகமாக வேணும். கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கோங்க. அதே நீங்கள் எக் பப்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம லைட்டாக கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ இன்றைக்கி நம்ம எக் பப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன்.
ஸோ அவ்வளோதான், நம்ம பஃப் ஷீட்ஸ்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைஸில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே நம்ம கொஞ்சமாக சோம்பு, அதுக்கடுத்தது 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், இது எல்லாமே சேர்த்து இடித்து வச்சுருக்கேன். இதை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், இதை எல்லாமே நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இந்த தக்காளியிலேருந்து வர தண்ணியே இதுக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் கட்டியாக தான் வேணும். நம்ம பஃப்குள்ளே வைக்கிறதுனால தண்ணியாக இருந்தால் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இது நல்லா கட்டியாகி சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு பஃப் ஷீட்டை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இதுக்குள்ளே ஒரு பாதி முட்டை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி 2 சைடில் 2 கார்னரில் இருந்தும் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒட்டுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க, ஒட்டி விட்டுருங்க, அப்போ தான் பிரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா பஃப்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி எடுத்துட்டு ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு இது எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு முட்டை நம்ம அடித்து வச்சுருக்கேன், அடித்து வச்சு அதில் இதை ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம். இந்த முட்டை ப்ரஷ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா நல்ல கலர் கொடுக்கறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம அவனில் 200 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேக் ஆகட்டும். பாருங்கள், நமக்கு பப்ஸ் நல்லா பேக் ஆகிட்டுருக்கு. இதுக்கு இடையில் நம்ம மிச்சம் உள்ள பஃப் ஷீட்ஸை இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டு, அதுக்கு மேலே ஒரு பஃப் ஷீட்டு, அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா நம்ம 1 மந்த் கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம பப்ஸு சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான டேஸ்டியான எக் பப்ஸ் நம்ம வீட்லேயே பேக்கரி ஸ்டைலில் பண்ணி முடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.